Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அண்மை செய்தி. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா, உதவி பொறியாளர் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். எந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2016 மற்றும் 2021 ஆண்டு காலகட்டத்தில் அதிமுகவில் டி-நகர் எம்எல்ஏவாக இருந்தவர் சத்யா. இவர் மீது ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. குறிப்பாக பத்திரிகையாளர் ஒருவர் இது தொடர்பாக இவர் லஞ்ச ஒழிப்பு புகாரில் சிக்கியிருப்பதாக ஒரு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில தற்போது முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான சத்யா மற்றும் ஏஇ உட்பட மொத்தம் 7 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த புகாரானது லஞ்ச ஒழிப்பு சொத்து குவிப்பின் அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 35 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இவரது காலகட்டத்தில் இவரது பதவியை துஷ்பிரயோக பயன்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டு இருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு மாம்பலம் பகுதியில ஏற்கனவே கட்டிய பில்டிங்கை இவர்கள் கணக்கு காட்டி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியும், அதே போல பல்வேறு கோடம்பாக்கம் பிருந்தாவன் காலனியில 9 லட்சம் ரூபாய் மதிப்புல பில்டிங் கட்டப்போவதாக கூறி போலி ஆவணத்தை காட்டி சுமார் 9 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்டி இருப்பதும், அதே போல அதே ஈஸ்வரன் தெருல மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இவர் ஏற்கனவே கட்டிய பில்டிங்கை கணக்கு காட்டி அங்கிருந்து தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்து மோசடி செய்திருப்பதாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் மீது தொடர்ச்சியாக இது புகார்கள் குவியப்பட்டிருப்பதால தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இது தொடர்பாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யநாராயணன் மற்றும் பல்வேறு செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் என சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் என மொத்தம் 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு அடுத்த கட்டமாக இவர்கள் வழக்கு பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் சோதனை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் யாருக்கு இதற்கு உடந்தையாக இருந்தனர் என்பது தொடர்பாகவும் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அவர்களது இடங்களில் சென்று இதில் சொத்து குவிப்பில் ஈடுபட்டது எவ்வளவு இதில் மோசடி செய்துள்ளனர் என்பது தொடர்பான ஆவணங்களை அவர்களிடம் சேகரிக்க உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.